வாழ்க, நாதந்தான் வாழ்க, வாழ்க தமிழ். சனாதன தர்மத்துடைய அடிப்படையான வேதங்கள் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 விதமான புருஷார்த்தங்களை தான் கூறிட்டு இருக்கு. இதில் மண்டல மாசம், மார்கழி மாசம், கார்த்திகை மாசம் என்று வரப்போகிற ஐயப்ப சீசனில் பக்த கோடிகள் சபரிமலை தரிசனம் நடத்தும் போது இந்த வேதத்துக்கு அடிப்படையான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் என்று 4 வேதங்களுடையும் உள்ள பிரத்யானம் பிரம்மா என்று ரிக்வேதம் சொல்லும்போது அகம் பிரம்மாஸ்மி என்று யஜுர்வேதம் கூறிட்டு இருக்கு. தத்துவமசி என்று சாமவேதம் கூறும்போது அயம் ஆத்மா பிரம்மா என்று அதர்வேதம் கூறிட்டு இருக்கு. இதில் 3வது வேதமான சாமவேதத்துடைய அடிப்படையாயிருக்கும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது சாப்டரில் இருந்து 9 வாட்டி தத்துவமசி 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 என்று உத்தாலக ஆருணி மகர்ஷி தன்னுடைய புத்திரனாயிருக்கும் சிஷ்யனாயிருக்கும் சத்தியகாமனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும். இந்த மகா வாக்கியத்துடைய அடிப்படையில் தான் ஐயப்ப தர்மத்தை முறைப்படியா செல்ல வச்சிருக்கு. அப்ப ஐயப்பன் என்று கடவுள் சாதாரணமான ஒரு கண்கட்டு வித்தியை கிடையாது. வைதிகமும் தாந்திரிகமும் சேர்த்து வேதம் என்ன சொல்றதோ, வேதம் என்ன கூறுதோ, வேதத்துடைய அடிப்படையான வாழ்க்கை என்ன என்று முறை பிரம்மச்சரியத்தையும் கார்ஹஸ்தத்தையும் வானப்பிரஸ்தத்தையும் சேர்த்து வச்சு சந்நியாச தர்மப்படியே எப்படி வாழலாம் என்று ஐயப்பனுடைய வரலாறு முறைகள் கூறிக்கொண்டிருக்கு என்றுதான் அர்த்தம்.